அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. மாநிலங்களவை தொகுதியை ஒதுக்க அதிமுகவிடம் தேமுதிக கோரிக்கை வைத்து வருவதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. 4 மக்களவை தொகுதிகளை மட்டுமே தேமுதிகவுக்கு ஒதுக்க முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க முடியாது என அதிமுக திட்டவட்டமாக கூறியதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், கூடுதல் விவரம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக மற்றும் பாஜக ஆகிய 3 கட்சிகளுமே தனித்தனியான கூட்டணி அமைத்து போட்டியிட முனைப்பு காட்டி வருகின்றன. அதிமுகவை பொறுத்த மட்டும் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய 2 கட்சிகளையும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வரக்கூடிய வகையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் தங்கமணி, வேலுமணி, அன்பழகன், பெஞ்சமின் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் கடந்த 1ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சாலிகிராம இல்லத்துல நேரில் சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. அப்போது தேமுதிக தரப்புல 7 மக்களவை தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பகுதியும் வழங்க வலியுறுத்தப்பட்ட நிலையில அதிமுக தரப்பிலோ மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தற்போதைய சூழல்ல வழங்க முடியாது எனவும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்குவது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் அப்போது தெரிவித்ததாக தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. அதே சமயம் தேமுதிக விருப்பப்படக்கூடிய தொகுதிகள்ல 4 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்வதாகவும் உறுதியளித்ததாக கூறப்பட்டிருந்தது. அதன்படி தேமுதிக சார்பில் கள்ளக்குறிச்சி, விருதுநகர், கடலூர், விழுப்புரம், திருச்சி, கிருஷ்ணகிரி, மதுரை என 7 தொகுதிகளை பட்டியலிட்டு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கு வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதுல கடலூர், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளையும் பாமக போட்டியிட விருப்பம் தெரிவித்த நிலையில தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி, விருதுநகர் உள்ளிட்ட சில தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கு முடிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் ஆகிய 2 தொகுதிகளையும் தேமுதிகவிற்கு ஒதுக்க அதிமுக தரப்பு சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும், மீதமுள்ள தொகுதிகளை இறுதி செய்வது குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேமுதிக சார்பில் பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்பட்டு அக்குழுவினர் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல 2வது கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தி முடித்திருந்தாங்க. அந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெற்றதாகவும், ஓரிரு தினங்கள்ல அதாவது இன்று மீண்டும் அந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியாக அந்த கூட்டணி அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில தேமுதிக தரப்புல LK சுதீஷ், டாக்டர் இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ், பார்த்தசாரதி ஆகிய 4 பேர் கொண்ட குழுவினர் இன்று மீண்டும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரை நேரில் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை பேச்சுவார்த்தை குறித்து எந்தவித நேரமும் இடமும் ஒதுக்கப்படாத ஒரு சூழலே இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது மாநிலங்களவை சீட் ஒதுக்க வேண்டும் என அதிமுகவிடம் மீண்டும் தேமுதிக கோரிக்கை வைத்து வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுக தரப்பிலோ 4 மக்களவை தொகுதிகளை மட்டுமே போட்டியிடுவதற்கு ஒதுக்க முடியும் எனவும் தொடர்ந்து இதனை திட்டவட்டமாக தெரிவித்து வருவதால் பேச்சுவார்த்தை தாமதமாகி இருப்பதாக தற்போது தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனிடையே நேற்று நடைபெற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடைய செய்தியாளர் சந்திப்பின் போதும் கூட மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என கோருவது தேமுதிகவுடைய உரிமை எனவும், பாஜகவும் கூட்டணி அமைப்பது தொடர்பாக தங்களை அணுகியதாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். அதிமுக தரப்பிலோ இதனிடையே தேமுதிகவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கவே முடியாது என உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் திட்டமிட்டபடி இன்று 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுமா, பேச்சுவார்த்தையில சுமூக உடன்பாடு எட்டப்படுமா, தேமுதிகவுடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்குமா, அல்லது கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேமுதிக ராஜ்யசபா சீட் வேண்டும் என்ற முடிவை திரும்ப பெறுமா என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக இன்று நடைபெறுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.